இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி குருவோடைய ராசியில் பிறந்தவங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இளமை வயதிலே பெரியவங்களை போல கள்ளங்கப்படம் இல்லாமல் புத்தி சொல்லக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. கொஞ்சம் அசந்தா போதும் பெரியவங்களை மாதிரி அதட்டு பேசக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இயல்பாகவே அமைந்துடும். இன்ப பெயர் அப்படின்னாவே நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். கள்ளங்கப்படம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப வெகுளித்தனமாக பேசக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மகிழ்ச்சியாக அதையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு நட்போடு பழகக்கூடியவங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். தன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் சொந்த பந்தமே கூட அவ்வளோவா உதவி செய்யாது. அந்த அளவுக்கு நிறைய இடர்பாடுகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் தன்னை ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இயல்பு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இயல்பாகவே அமைந்துடும். அதே மாதிரி நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இது எல்லாமே இந்த தனுசு ராசி என்பர்கள் வைத்திருப்பாங்க. நம்ம இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோள் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா வில்லம்பு. அந்த அன்பு எப்படி ஒரு குறிக்கோளை நோக்கி பாயுதோ அது மாதிரி தான் இவங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிக்கிட்டே வருவாங்க. ஃபைனலாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய குருக்கள் உங்களுக்கு முதல்ல எழுத கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா, அந்த குருக்களையும் நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். வருகின்ற நாட்களில் மகாலய அமாவாசை வருது. அந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறவங்க தர்ப்பணம் கொடுங்க. முன்னோர்களுக்கு மட்டும் இல்லை, குருக்களுக்கு, நண்பர்களுக்கு, தாய் தந்தை வழி உறவுகளுடைய ரிலேஷனுக்கு, அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். உறவுகளுக்கு மட்டுமல்ல, நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே உங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடிந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இது செய்யுங்க. வருஷம் ஃபுல்லாக செய்ய முடியலனா கூட இந்த மகாலயபட்ச அமாவாசையில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த 15 நாட்களுமே முன்னோர்களுடைய ஆசி பெற ஏற்ற நாட்கள் தான். ஆனால் அமாவாசை அன்னைக்கு கொடுக்குறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். சரி, வாங்க நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். கலஸ்திரஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய். இந்த மாதிரி கிரக நிலைகள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் கூடுதலோட கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப சுலபமாக அசால்ட்டாக முடிவெடுத்து அந்த காரியத்தை டக்குன்னு இது முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதில் நீண்ட நாளாக ஒரு கவலை, ஒரு பிரச்சனை, ஒரு நிம்மதி இல்லாத இருந்தது பார்த்திங்களா, அந்த நிலை படிப்படியாக மாறும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. நல்ல பலனை பெற்றுத்தரும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், மற்றபடி நல்ல ஒரு சாதகமான பலன் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கு. தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். தேவையான பண உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் தொடர்பாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் உங்களால் முடியலனா கூட அதற்கு தேவையான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட ஆதரவு, பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுனீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. அனுசரித்து போனீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தேவையில்லாத இடர்பாடுகளை கொஞ்சம் தவிர்க்க முடியும். வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் செலவுகளும் இந்த காலகட்டத்தில் வரும். குறிப்பாக தீ, ஆயுதங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். ஒரு சிலருக்குலாம் தீக்காயம், அதே மாதிரி ஆயுதத்தினால ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு தொழிலில் இறங்க போகிறீங்க, அதற்கு தேவையான பணம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. டக்குன்னு பார்த்து ஒருத்தர் வந்து நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. அதனால் உதவி ஒரு பக்கம் கிடைச்சாலும் கூட ஒரு தொழிலை செய்ய போகிறீங்க அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது ரொம்பவும் நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே அவசரம் காட்ட வேண்டாம். கொஞ்சம் வேகத்தோடு கொஞ்சம் விவேகமும் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சக கலைஞர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. சண்டையை தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. மனதில் தேவையில்லாத கவலையில் இந்த காலகட்டத்தில் வந்து உட்காந்துக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். இதுலேயுமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். இல்லை அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. வீண் அலைச்சலை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு முறைக்கு 2 முறை படிங்க பாடங்களை. அப்போ தான் நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் செயல்படுற மாதிரி இருக்கும். எதுவுமே வேண்டாம், நான் அந்த பிரச்சனைக்கே வரல அப்படின்னு நீங்கள் ஒதுங்கி போனாலும் கூட மற்றவங்க உங்களை விட மாட்டாங்க. வம்படியாக உங்களை இழுத்துட்டு போய் அந்த பிரச்சனையில் சிக்க வச்சுருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்களை இந்த காலகட்டத்தில் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து அதை சாதகமாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலில், வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்று, பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்ப நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். புதிய ஆர்டர்களை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்தது கூட இந்த காலகட்டத்தில் நடக்கும். வாக்கு வன்மையால் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத இடர்பாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாக தள்ளி போன பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு. பணம் வரது ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. இழுபறியாக இருந்த பணம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும். அதே மாதிரி எடுக்கிற காரியத்தை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் கிராம தேவதைகளை வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய மனோதைரியமும் படிப்படியாக அதிகரிக்கும். எதையுமே எதிர்கொள்ளும் போது ஒரு துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய அந்த திறனை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கிராம தெய்வங்களை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற காரியெல்லாம் தடையாகவே முடியுது, பிரச்சனையாகவே முடியுது. எந்த ஒரு சுபகாரியம் நாங்கள் முயற்சி பண்ணாலுமே அந்த சுபகாரியத்தை எங்களால் தொடர்ந்து நடத்தவே முடியல. நிறைய இடர்பாடுகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு தொழில் ஆரம்பித்தா கூட அதை ரன் பண்ண முடியல. நிறைய போட்டிகள் வருது, நிறைய தொல்லைகள் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க
ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகருக்கு ஒரு தலவாழையில் போட்டு அதில் வந்து கோதுமை மாவால் விளக்கு பிடிச்சி அதில் நல்லெண்ணெய் போட்டு தீபம் போட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.